பேப்பர்லாம் கொடுக்காதீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் பேப்பர்லாம் வாங்காங்கன்னு சொல்கிற நேரமாக இது. ஏன் உயிர் போகுது, சித்திரவதையால் உயிர் போகுது. சித்திரவதை சார்ந்த விஷயங்களில் நீ சில முடிவுகளை எடுப்பேன்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உன் காவல் நிலையத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் முழுமையாக சிசிடிவி கேமரா இல்லை. 22ஆம் தேதி நம் மாவட்டத்தை சார்ந்த மீதா பாண்டியனும் நானும் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு செல்கிறோம். 22ஆம் தேதி என்னை சுற்றி எப்படி நம்ம சவுக்கு சங்கரை சத்தி ஒரு வண்டியில் உட்கார வச்சு சுற்றி பொம்பளைங்களை நிப்பாட்டுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு 20 பெண் போலீஸை எங்களை சுற்றி அப்படியே ஒடியாந்தாங்க. எதுக்குன்னா சாத்தாங்குளம் காவல் நிலையத்திற்குள் மீதா பாண்டியனும் நானும் போகக்கூடாதான். ஏன் போகக்கூடாது? நான் காவல் நிலையத்துக்குள்ளே வரலையா, வாசலில் நிற்கிறேன், போஸ்டர் இருக்கான்னு மட்டும் பார்க்குறேன். முடியவே முடியாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கிரீன் டீ கொடுத்து எங்களுக்கு அல்வா கொடுத்து அனுப்புனாங்க. இது அன்னைக்கு அவருடைய இறப்பை அனுசரிக்கக்கூடிய தினம். இதுதாங்க டிஜிபி பேசியிருக்கணும். ஏடிஜிபி பேசியிருக்கணும். டிஜிபி சொன்னார்ல, நான் எல்லா ஸ்பெஷல் டீமையும் கலைக்கிறேன்னு. அது மாதிரி நீ ஏதோ சொல்ல வேண்டும். லா அண்ட் ஆர்டர் சம்மந்தமாக சிசிடிவி கேமராவை பாதுகாப்பாக வெய்யா, அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர் சைட் கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டி கூட்டங்களை நடத்தியா? உன் கேமரா இல்லைன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸ் தான் பொறுப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கியா? இது நீ உன் கட்டளையாக கொடுக்க வேண்டாம். அதை விட்டுட்டு பேப்பர் வாங்கி கொடுக்காது. பிரசவத்தில் இருக்க பெண்ணுக்கு நீங்கள் அவள் எந்த ஊர் கேட்குறாங்களோ அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இப்போ இதெல்லாம் செய்யாமல் தான் இருந்திருக்கீங்களோ? அப்போ எல்லா பெண் போலீஸையும் அவமானப்படுத்துகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நேற்று நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன்.